பெத்த தாய்க்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. 10 மாதம் சுமந்து பெற்று அதை எறும்பு கடிக்காம வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. போலீஸ்காரங்க 2 நாளைக்கு முன்னாடி அந்த தூத்துக்குடியில் 24 வயசு பையன் அருணாச்சலத்தை அடிச்சே கொண்டுட்டாங்க. தலையில் அடித்து கொண்டுட்டு அதை மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், தலையில் கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி மறைச்சாங்க. இந்த தாய் இன்னைக்கு கதறாங்க. இந்த மாதிரி படத்தை பார்த்துக்கிட்டு எல்லாம் ஜாலியாக சிரித்து விசில் அடித்து ஊதிக்கிட்டு மேளம் தட்டி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இப்படி கொண்டாடுறாங்க. என் பிள்ளைய கொன்னுட்டு ஒரு ஆறுதல் சொல்லலை, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டாங்க. இதே அவங்க பொண்டாட்டி பிள்ளை செத்துருந்தாக்கி இவங்க இப்படி விசில் அடிச்சு தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த அமைச்சர் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் மிகச்சரியான கேள்வி தான். ஆனால் சரியா பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றுறவங்களை பார்த்து கேட்டிருக்கணும். தன் குழந்தைங்களுக்காகவே வாழ்கிறவங்களை பார்த்து கேட்டிருக்கணும். நம்ம முதல்வர் எப்படியாப்பட்டவர்? பொண்டாட்டி பிள்ளைங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு வந்தவர் தான் அவர். எப்படி அடுத்தவங்க பிள்ளைங்களோட இறப்பை பற்றி அவர் நினச்சி பார்ப்பாரு? எல்லாரும் ஆறுதல் சொல்லலை, எப்படி ஆறுதல் சொல்வாருன்னு அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? இது ஃபர்ஸ்ட்லேருந்தே அவருடைய கேரக்டர் இது தான். எந்த உயிர்களையும் அவர் மதிக்க மாட்டாருங்க. நாங்கள் அடித்து படித்து சொன்னோமே, கேட்டிங்களா? ஒருத்தரோட கேரக்டரை முன்கூட்டியே அறிஞ்சு நாங்கள் சொன்னோமே, கேட்டிங்களா? இன்னைக்கு அடிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த அம்மா இவங்க ஆட்சியிலேயே வேணாம், ஆட்சி விட்டு இறக்குங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இந்த தாய் பாதிக்கப்பட்டதுனால ஆட்சி விட்டு இறக்குங்கிறாங்க. இந்த தற்குறிகள் யாருக்காவது அந்த அறிவு இருக்குதா? மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு முதல்வர் ஆன பிறகு ஆட்சியே செய்யாமல் ஒரு ஆள் சும்மாவே உட்காந்துட்டு இருக்குத, அதை பற்றி நம்ம கேட்கலையே அப்படின்ற இந்த தற்குறிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இன்னும் அந்த தற்குறிங்க பின்னாடியே அந்த ஆள் பின்னாடியே போய்கிட்டு உண்மையிலே எனக்கு முதல்வர்ன்ற மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணமே கொஞ்சம் கூட வரல. எனக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தான். அவரை நான் இந்த மாதிரி ஆள் அப்படி இப்படின்னு பேச மாட்டேன். ஏன் சீமானு அவரு பெரியாரையே மண்ணுன்னு சொன்னவர், அவரையே அந்த மாதிரி நான் பேசுனதில்லை. ஆனால் அவர் மேலே இவங்க மேலே எனக்கு கோபம் இருக்குது. ஆனால் இந்த விஜய் மேலே இருக்கிறது எனக்கு அப்படி ஒரு வெறுப்பு. தான் கெட்டு நாசமாக போனது இல்லாமல் நீ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களை நடுத்தெருவில் நிறுத்திட்டு நீ இன்னொரு பொம்பளையோட ஜாலியாக இருக்கிற. ஆனால் இந்த மக்களை 1,75,00,000 ஓட்டை வாங்கிவிட்டு இன்னைக்கு இந்த மக்களை திரும்பி பார்க்காம ஜாலியாக இருக்கிறீ. மன்னிக்க முடியுமா உன்னையெல்லாம்? இந்த மக்கள் படுற அவஸ்தையை பார்த்துட்டு தாங்க முடியல. இந்த தாய் கதற பார்த்துட்டு இந்த தற்குறிகளை பார்த்தா இன்னும் அவ்வளோ காண்டா ஓட ஓட அடித்து விரட்டணும் போல இருக்கு. அதனால் நான் ஒரே ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இனிமேல் இந்த திரை கவர்ச்சியை கண்டித்து என்னோட கொள்கை இது வரைக்கும் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, கடவுள் மறுப்பு, சமூக நீதி, இந்த கொள்கையோடு சேர்த்து திரை கவர்ச்சி ஒழிப்பு கொள்கையும் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். தினந்தோறும் ஒரு பதிவு திரைத்துறையே, அதில் நடக்கும் அந்த கவர்ச்சியினால இந்த ஜனங்க எப்படி அழிஞ்சு போகிறாங்க என்பதை கண்டிச்சும் தினந்தோறும் ஒரு பதிவு முகநூல்லையோ வாட்ஸ்அப்லேயோ பதிலான்ட்டு இருக்கேன். தாங்க முடியல, இந்த தற்குறிகளோட அட்டூழியம் தாங்க முடியல.